வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம அயலி அவங்க அம்மாவை சந்திச்சுறாங்க. கெட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. அவங்க மாமா அந்த வர்மாவால உங்க அம்மா உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா ஆபத்து இருக்குது. அந்த வர்மா உங்க அம்மாவை கொன்னுருவான் அயலி, அதனாலதான் நான் உன்கிட்ட மறைச்சேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதே நேரத்துல எங்க அம்மா நான் பார்த்ததே எனக்கு கடவுளோட கொடுப்பனா. எங்க அம்மாவை நான் சந்திச்சுட்டேன். ஐயம்மா, உன்னை நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு உள்ளது எனக்கு போதும் அப்படின்னு அந்த இடத்துல கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம வர்மா தலைதறிக்க ஓடுறாங்க. அந்த ஏடி என்ன தெறிக்க விட்டுட்டா அவளை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிச்சுட்டு நம்ம வர்மா இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் அயலி நம்ம வர்மாவை கையங்களவுமா பிடிச்சிடணும், இந்த தொட விட்டுறக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல மனநலம் சரியில்லாதவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அங்கதான் நம்ம அயலியோட அம்மாவை பார்க்க அவங்க மாமா கரெக்டாக அந்த டைமில் வந்துடுறாங்க. நம்ம அயலியை பார்த்து சாக்காராங்க. இவ இதுக்காக இப்போ இங்கே வந்தால் இவ கண்ணில் படக்கூடாத அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே நம்ம அயலி பார்த்துறாங்க. என்னடா மாமா இங்கே எப்படி, எதுக்காக, யாரை பார்க்க வந்தாங்கன்னு புரியலையே அப்படின்னு நினைக்கிற நேரம் தான், என்ன மாமா நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இங்கே இருக்காங்க, அவங்கள பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அர்ச்சனா இங்கே இருக்குது, அயலிக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அயலிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த விஷயத்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுவா. அப்படி இப்படி வர்மா காதுக்கு போயிட்டுனா அவ்வளவுதான், வர்மா அர்ச்சனாவை விட மாட்டான், அவ உயிரோடு இருக்கணும் என் தங்கச்சி அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அயலியோட மாமா. அதனால அயலி போகலாம், எனக்கு வந்த வேலை முடிச்சு போவோம் அப்படின்னு நான் சொல்ல நேரம், சரி நானும் வரேன் அப்படின்னு அந்த இடத்துல அயலியும் இனி வர்மாவை எங்கிட்டு போய் பிடிக்குது, அவன் தான் நம்மகிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல அவையும் ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க ஒருத்தரோட யூனிஃபார்மை அடிச்சு போட்டு எடுத்து நம்ம வர்மா போட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிடறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா இனி மாமா கூட போயிடுவோம் அப்படின்னு கிளம்பலாம் அப்படின்னு நிற்க நேரம் தான் நம்ம அர்ச்சனா இருக்க ரூம் சைடு இருந்து சவுண்டு வருது. என்ன, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம அயலி உள்ளுக போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அர்ச்சனாவுக்கு இனம் புரியாத சந்தோஷம் அந்த சைடு நம்ம அயலி இருக்க சைடு பார்த்தா வருது. அதே நேரத்தில் நம்ம அயலியும் சொல்கிறாங்க. அயலி ஒரு லேடி தட்டி போட்ட பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தான் இந்த இடத்த விட்டு எனக்கு போகணும்னு மனமே இல்லை, அவ்வளோ தூரம் எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அம்மா அங்கதான் இருக்காங்க. அந்த ஒரு லாஜிக்கு தான் அவங்க அம்மாவை இருக்க இது நம்ம அயலியை கெட்டி போடுது ஒரு பாசம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம அயலி அப்படியே சரி அப்படின்னு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு மறுபடியும் எழும்பி அங்கிருந்து போறாங்க. அப்பதான் இவ்வளவு நாள் அந்த வீல் சேர்ல இருந்த நம்ம அர்ச்சனா அப்படியே எழும்பி தட்டு மாதிரி எழும்பி கீழே விழ போறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம அயலி தாங்கி பிடிக்கிறாங்க. என்ன இது அம்மாவா அப்படின்னு அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போதான் மாமாவை பார்க்குறாங்க. மாமா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீ சொன்னது அம்மாவை தான் பார்க்க வந்தீங்களா, அம்மா இங்கே தான் இருக்காங்களா, அப்போ அம்மா சாகலை, உயிரோடு தானே இருக்காங்க, ஏன் மாமா இவ்வளோ நாள் மறைச்சிங்க, நான் தாய் பாசம் இல்லாமல் எவ்வளோ துடிச்சேன் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு பாசம் காட்ட ஆள் இல்லை, அம்மா இல்லை அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருந்தேன் மாமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அமைதியாக பேசு அயலி, இந்த விஷயம் வெளியே அந்த வர்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், வர்மா உங்கள் அம்மாவை கொல்லணும்னு துணிஞ்சிட்டு இருந்தான், உனக்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு வகையில் வர்மாவுக்கு அதுக்கும் போய் சேர்ந்துடும், இந்த அர்ச்சனா உயிரோடு தான் இருக்கா, இங்கே இருக்கா அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த வர்மா போட்டு தள்ளிடுவான் உங்கள் அம்மாவை, அதனால தான் நான் பாதுகாக்க தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதோட பார்த்தோன்னா, மாமா கவலைப்படாதுங்க, எங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்களா, அது போதும், எங்கள் அம்மாவை நல்லபடியாக நான் பார்த்துக்கலாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் மாமா, நான் எல்லாம் இருக்க தானே செய்யேன், புரியாமல் பேசாத அயலி, நான் எதுக்காக இவ்வளோ நாள் மறைச்சனோ அதை நீ கூறு கெடுக்கையா பார்க்குறா, இவ்வளோ நாள் மறைச்சதே அந்த வர்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வர்மாவுக்கு தெரிஞ்சிடும், இந்த அர்ச்சனா உயிரோடி தான் இருக்கான்னு தெரிஞ்சா நான் உயிரோடியே என் தங்கச்சியை பார்க்க முடியாது, புரிஞ்சுதா, அதனால தான் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க நம்ம
அயலியோட மாமா ஒரு கட்டத்தில் அம்மா உயிரோடு இருக்கிறத பார்த்தே எனக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குது, சரி இங்கே இருக்கட்டும் அம்மா, நான் உன்னை அடிக்கடி வந்து பார்ப்பேம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெட்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம அர்ச்சனாவுக்கும் அவ்வளோ காலம் இல்லாத ஒரு சந்தோஷம் வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா சிவா வந்து அயலிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன அயலி, வர்மாவை பிடிச்சிட்டியா என்ன அப்படின்னு வந்து கேட்குறேன். இல்லை, என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான், ஆனால் எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லினாரு. என்ன வர்மா தப்புனது உனக்கு சந்தோஷமா அயலி, இது வந்து என்ன வித சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்லினாரு. நான் வந்து சொல்லுறேன் அப்படின்னு வந்து நம்ம அயலி சொல்லிக்கிட்டு மாமா இனி கிளம்பலாம் அப்படின்னு வந்து தன்னோட அம்மா கிட்டையும் சொல்லிக்கிட்டு அயலி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சிவா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த பாரு சிவா, எங்கள் அம்மா உயிரோடி தான் இருக்காங்க, அதுவும் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவங்க கட்டுப்பாட்டில் தான் அம்மா வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நான் உயிரோடி பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவை, அந்த வர்மாவும் எங்கள் அம்மாவை வந்து பார்த்தானா கண்டிப்பாக கொன்னுருவானி, மாமா வர்மா கிட்ட இருந்து பாதுகாக்க தான் எங்கள் அம்மாவை இப்படி ஒரு மறைச்சி எங்கள் அம்மா ஒரு தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காவ, யாரும் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு அநாதை மாதிரி வாழலாங்க, நான் ஒரு பொண்ணு இருக்கேன், அதெல்லாம் வந்து தெரியாமல் எங்கள் அம்மா வந்து துடிச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அங்கே நான் பார்த்தேன், ஆனால் அவங்க உயிரோடு இருக்கிறதுல எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், நான் பார்த்துட்டேன், எங்கள் அம்மாவோட ரகசியம் இந்த வர்மாக்கு தெரியும், எங்கள் அம்மாவை சந்திக்கணும், அதுதான் என் லட்சியமாட்டு இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் சிவா, எங்கள் அம்மாவை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனி அந்த வர்மாவுக்கு இருக்குது, நான் விட போகிறதில்ல, அந்த வர்மாவுக்கு சரியான பதிலடியே கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. எங்கள் அம்மாவை நான் பார்த்துட்டேன்ல, எங்கள் அம்மா இவ்வளோ காலம் தலைமறைவு வாழ்க்கை வாழறதுக்கு காரணமாக இருந்த அந்த வர்மாவை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம இசையை பார்த்து வந்து வாராங்க. அதே நேரத்தில் விஷால் வந்து பரவாயில்லையே, நீ எவ்வளோ பெரிய இந்த அயலி கூட சேர்ந்து எவ்வளோ பெரிய சாகச வேலையெல்லாம் வந்து செய்துட்ட, ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பாராட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் வர்மாவை நான் பிடிக்காமல் போனது வந்து எனக்கு ரொம்ப வந்து வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் எங்கள் அம்மாவோட ஒரு வாழ்க்கையை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம விஜயகுமார் வந்து கால் பண்ணுறாங்க, என்ன ஏடி இந்த தடவை வர்மா நம்மகிட்ட இருந்து தப்பிட்டானா பரவாயில்ல, ஆனால் நம்ம வந்து கவர்னருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்ம வந்து காப்பாற்றிட்டோம், அதனால பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த விஷயத்தில் அந்த இசை அந்த பொண்ணு தான் அவ்வளோ கெத்தாட்டு நம்ம வர்மா முன்னாடி போய் நின்று நான் தான் ஏடி அப்படின்னு வந்து சொல்லணும்னா அதுக்கு அவ்வளோ பெரிய கெத்து இருக்குது, அவளை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசையை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம விஜயகுமார் சார்கிட்ட நம்ம அம்மாவோட விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா, வேண்டாம் இருக்கட்டும், எப்போ வந்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ வந்து சொல்லலாம், கண்டிப்பாக நான் அந்த வர்மாவை எங்கள் அம்மாவோட இது ஒரு தலைமறைவு வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தவனை விடக்கூடாது, அவனுக்கு சரியான பாடம் என் கையால் புகட்டணும், அதில் தான் எங்கள் அம்மாவோட சந்தோஷம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அயலி வந்து